இன்றைக்கி மீன் பிடிக்கலான்னு புறப்பட்டாச்சு. இது வந்து நம்பூர் ஏரி. இது பயங்கர பெருசாக இருக்கிறதுனால வந்துட்டு இதில் மீன் பிடிக்கிறதுக்கு இடமே கிடைக்கல. அதனால் நம்ம வந்து வேறு ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த காலத்து களம். அந்த காலத்தில் எல்லாம் அடித்தாங்கன்னா கொண்டாந்து இதில் காய போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு போவாங்க. இன்றைக்கி வந்து இது போட்டோ அடிக்கிறதுக்கும் சீட்டு கட்டு வரதுக்கும் இடமா போச்சு. அந்த அளவுக்கு காலம் மாறி போச்சு பாருங்கள். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எடுத்து டிராக்டரில் வந்து இங்கெல்லாம் போட்டுட்டு போகணும். மயில் பிடிக்க வராது, கள்ளக்காட்டுக்குள்ள மயில் வரக்கூடாதுன்னு கேட்குறாங்க. நம்ம ஊர் ஏரிகள் வந்து என்ட்ரி ஆச்சு. இந்த வேற வியூ காமிச்சு வந்துருக்கேன். இதுதாங்க நம்ம ஊர் ஏரி. இவ்வளோ பெருசு இருக்கு. ஃபுல்லாக நம்ம வீச்சு பேஞ்ச மலையில் நம்ம பசங்க ஆல்ரெடி மீன் பிடிச்சிருக்காங்க. நம்ம ஊர் ஏரியில் நீங்களும் நம்ம பசங்க தான் பிடிச்சிக்கலாம்னு பார்க்கலாம். என்ன குடல் அங்கே தொங்கிட்டு இருக்கீங்க, வந்து சாப்பிட்டு கொடுங்க. சின்ன வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே தான் வந்து வலை நம்ம அந்த தூண்டியெல்லாம் இங்கே தான் போய் வச்சுருப்பாங்க. அதை அப்படியே எடுத்துக்கிட்டு இங்கே வந்து பார்த்தா அண்ணன் காணும். ஆனால் இங்கோ வாட்டு தம்பிலாம் வந்துட்டு அம்மா வந்துச்சுன்னு வெடிக்க போய் மாற்றாம போயிருக்கான். சரி அப்படியே கண்டுபிடிக்கலாம் எப்படி பார்த்து போகலான்னு பார்த்துட்டு அது புல்லாம் எடுத்துட்டு போவோம். அடுத்து தான் புழு பிடிக்க வந்தாச்சு. புழு பிடிச்சிட்டு மீன் பிடிக்க போய் கையிடா நீ வெட்டினா கட்டாய் போயிருந்தேன். சின்ன எடுத்துக்குள்ள ஆகுதா நீ எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏரிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு 4 பேர் பக்கம் இருக்கிறோம். போன மாதிரி இன்றைக்கும் வலை தூண்டிலே புழு எல்லாமே எடுத்து வந்தாச்சு. இல்லை வீட்டில் இன்றைக்கி தான் கூட்டத்தை காணும். சண்டே நீங்கள் எப்போ சண்டே அதான் இல்லைன்னு பார்த்தேன். இருக்காங்க ஆல்ரெடி அந்த குரூப் வந்து வண்டி முன்னாடி நிற்கிது. என்னண்ணா கொண்டாங்க ஒரு வழியாக வந்தாச்சுங்க. ஆனால் மறுபடியும் சகதியாக இருக்குது. உலையோட வந்துட்டு இருக்கோம். நம்மளோட ஸ்பாட்டுக்கு எப்பயும் போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். இங்கே தெரியல பசங்க குட்டி பசங்களாம் பிடிச்சிருக்காங்க. இதுதான் நம்ம நியூ ஸ்பாட்டு. இங்கே வந்துட்டு அதிக மீன் இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி இங்கே வலை வீசி பார்த்துருவோம். யாருமே இன்றைக்கி வந்து மீன் பிடிக்க வரல. வந்துட்டு வந்துருங்க. ஒதுங்கினா அங்கே குட்டை அந்த குட்டையில பார்த்தீங்கன்னா அவரு எத்தச்சோட அவரிங்க ரொம்ப சந்தோஷம். பயங்கரங்க. ஏன்னா மழை பெய்யுது. தண்ணி மக்களே மழை பெய்யுது. தண்ணி கூட தெரியல தெரியுது. இவங்க அவரு மீன் பயங்கரங்க. இந்த இடம் சீக்கிரட்டா இருக்கு. யாரும் சொல்ல மாட்டோம். இந்த ஏரி பெரிய ஏரிங்க. பெரிய பிரம்மாண்டமான ஏரி. ஒரு மீன் பிடிச்சாச்சு காலையில இருந்தே எல்லாரும். ஒரே வழி தான் மாடிச்சு. இது எல்லாமே பட்டை பார்க்கலாம். இந்த நல்லா இருக்கு. பாலகா தோப்பு கரும்பு காடு உள்ள தென்னை அந்த பார்த்தீங்கன்னா கேக் வச்சிருக்காங்க. இந்த வந்து மாங்காய் இருக்கு. பயங்கரமாக இருக்கு. ஏன்னா பக்கத்துல ஏரிங்கனால நீர் பாசனம் வந்து அதிகமாக இருக்கு. அதனால வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. விவசாயம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சிக்கன் பாருங்க என்ன தெரியல. சிக்கன் வந்து பயங்கர ஒசரமா இருக்கு. சிக்கன் வந்து பயங்கர ஒசரமா இருக்கு. செடியே மறுபடியும் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்துன்னு வச்சுக்க. அப்படி முன்னா அப்படி இருந்துச்சு. இப்படி வச்சுக்காங்க. மீன் பிடிச்சிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நெல் இருக்கு. பொறுமையாக போ. வீட்டுக்கு நிட்டு இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி கிழங்கு பிடிச்சிக்கிழங்கு இருக்காங்க. அதாவது மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி கட்டி போட்டுட்டு இருக்காங்க. வண்டி நிறுத்து. இங்கே பாருங்க. இந்த ஒரு இது வந்து ஒரு நெல்வை. இதை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, அதாவது அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு அதாவது அப்படியே வந்துட்டு ஒரு பாடல் பாடிப்பாங்க. என்னன்னா வரப்பு உயர நீர் உயரணும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கம்மியாச்சு. பார்த்தீங்கன்னா வரப்பும் சின்னதாக இருக்குது. தண்ணியும் வந்துட்டு கம்மியாக இருக்குது. இந்த நெல் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு கம்மியாக இருக்குது. இந்த கோல் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அப்போ என்னாக்கு இந்த ப்ரைவேட் கம்பெனிக்காரங்க நம்மளுடைய பாரம்பரிய நெல்லாம் வந்துட்டு போட விடாமல் தடுத்துட்டு இந்த மாதிரி வந்து குட்டரக நெல் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா தேரோட தென்னை, நண்டோட நெல், நரியோட கரும்பு, வண்டியோட வாழை இந்த மாதிரி சொல்லி தான் சொல்லுவாங்க. நான் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்.
என்னையா நீ சீமனியாடா சட்டியெல்லாம் எரியுது. போடு இன்னொரு போடு பட்டை போடு. ஆத்தாடியா காலைல மோசிட்டீங்களா போச்சுடா. அது நமக்கு அப்புறம் வச்சு அதுவும் இதாகும். எல்லாம் கருகிடுச்சு. இதெல்லாம் 5 நிமிஷம் பிரதீமே. சரி பிரதீப் சாஃப்டாக இருக்கும் கறிலாம் உண்மையாக கறி, அதனால சீக்கிரம் வெந்துடும். அது உப்புலாம் தேவையில்ல. ஓகே இல்லை மீன்லாம் வச்சுட்டு அப்புறம் என்ன ஊற்றிக்கலாமா? சூடா இந்த 2 எடுத்துக்கா போட்டுலாம். லேட்டாக சாப்பிட்டு போகணும். நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் வச்சுக்கணும். இப்படி ஒன்று இன்னும் போகலாமா? போகலாம் டே. போடலாம் போடலாம், இன்னொரு இடம் இருக்கு. சரி சரி ஓகே. வெளியே